Hello friends, welcome back to Family of Two Vlog. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் பர்டிகுலர்லி ஃபார் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை திஸ் க்ரூமிங் டிப்ஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் உமன் கிடையாது, திஸ் கேன் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் மென்னு நான் சொல்லுவேன். ஸோ செல்ஃப் க்ரூமிங்கை பற்றி அந்த காலத்துலேயே வந்து ஒரு பாப்புலர் சேயிங் ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆள் அப்படின்றது வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னா, ஆளுமே அந்த கம்பீரத்தை வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் அது வந்து குறிக்கிறது அந்த 50% ஆள் அப்படின்னு, ஆள் பாதி அப்படின்னு சொல்றது. ஸோ ஆடை பாதி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அந்த ரிமைனிங் 50% வந்து நீங்க எப்படி வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க பிஃபோர் எவ்ரி ஒன் அப்படின்றத வந்து அந்த ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற சேயிங்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங்ல ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு ஃபாலோ இன் யுவர் டெய்லி லைஃப் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன். அதுதான் வந்து ரொம்ப இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஏன் நம்ம பண்ண சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்கின் வந்து டெய்லியுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெட் செல்ஸ் இருக்கும் நம்ம ஸ்கின்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போலியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு லைக் எப்படி சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரொம்ப வின்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த வின்டர் சீசன் போயிட்டு இருக்கனால வந்துட்டு பனி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பனி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட் பிளேஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து உங்கள் பாடியில் வந்து இருக்கும். ஸோ இன்டர்ட்டாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹெவியான வந்து மாய்ஸ்ட் கண்டென்ட் இருக்க மாதிரி வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் சம்மரில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபேஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான மாய்ஸ்ட், ரொம்ப சூப்பராக பண்ணும் உங்கள் ஃபேஸை. அதனால வந்து நீங்கள் இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கு, இல்லை நீங்கள் ரொம்ப கோல்ட் வெதரில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சம்மர் ஐ மீன் ஹாட் பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் லைட் அப்ளை பண்ணுங்க, அதுவே போதும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஆயிலியாக ஸ்கின்னை மாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாடிக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன். ஸோ பாடி மாய்ஸ்சரைசர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து பாடி மாய்ஸ்சரைசிங்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாடி ஷாப்போட பிரிட்டிஷ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மெல் வரும். அது ரொம்ப சூப்பராக அந்த ரோஸ் ஸ்மெல் வரும், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து இந்த டப்பா வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இது வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கு. இதுக்கு கம்மியான சைஸ் வந்து பாடி ஷாப் வந்து அவைலபிள் கிடையாது. இது வந்து பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1500 அப்படி இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 சம்திங் அப்படின்னு இருக்கும். இது வந்து ரொம்ப ஒர்த்த பின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப இன்கேஸ் அந்த உங்களுக்கு வந்து சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப பீல் ஆஃப் ஆயிலாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கெஃபைனோட பாடி பட்டரோ சம்திங் இருக்கும், நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டே வந்து அதுலேயும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹாட் பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் இஸ் த மஸ்ட் ஒன் டு கேரி எவ்ரி டே. வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா சன்லைட் ரொம்ப வந்து கொஞ்சம் இங்கே வந்து க்ளவுடியாக தான் இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்கும்போது வந்து சன்ஸ்கிரீன் வந்து கேரி பண்ண மாட்டேன். இன்கேஸ் நான் வெளியில் போகிறேன், இல்லை வந்துட்டு நான் ரொம்ப நேரம் வெளியில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் போடணும். அதே நீங்கள் வந்து ஹாட்டஸ்ட் பிளேஸில் இருந்தீங்கனாலும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்களை வந்து அந்த யூவி ரேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நான் வந்து சன்ஸ்கிரீனுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாரோட SPF வந்து 50 இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இட் ஆல்மோஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 rupees வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் இதுதான் வந்து ரொம்ப உங்களோட ஸ்கின் கேர் வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம்.
ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 திங்ஸ் வந்து நெசசரி. ஒன்ஸ் வந்து ரைஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ண, நான் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷோட லிங்க் வேணா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். அது கொரியன் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் வந்து நைக்கால தான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்ல கண்டிப்பாக இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் இருக்கணும், தென் சன்ஸ்கிரீன் இருக்கணும், கிளென்சர். உங்க ஃபேஸ் வந்து ஏதாவது கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் வச்சு நீங்க வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து நம்ம டாக் ஸ்பாட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாக் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ கன்சீலர் வச்சு நான் வந்து ஹைட் பண்ணிருந்தேன், அதனால வந்து வீடியோல வந்து தெரியல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக் ஸ்பாட்ஸ் வந்து ஐ மீன் பிம்பிள்ஸ்னால வந்து டாக் ஸ்பாட்ஸ் தான் இது. நான் வந்து அது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் செத்தோட வந்து நியாசினிமைடு சீரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப நல்லா கேட்குதுங்க. இது வந்து பிஃபோர் வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ண பிறகு இதை வந்து அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ண பிறகு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மேக்கப் கேரி பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர். ஸோ ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து கேர்லியாக இருக்கும், இல்லை வேவியாக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ஆசையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸ்வரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஒரு சீரம் வந்து நம்ம ஹேருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து நம்ம வந்து யூஸ்வலா வந்து வச்சுக்கணும். நான் ஒரு சீரம் வந்து இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் இருக்கும், நம்ம வந்து சலூன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இன்கேஸ் ப்ளோ ட்ரை பண்ண போயிருந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி விடுவாங்க. அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இருக்கும். ஒரு 300-400 rupees தான் அந்த சீரம் இருக்கும். நீங்க ஹேர் சீரம் வாங்கி நீங்க அப்ளை பண்ணிட்டு ஐ மீன் ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அழகா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து நாங்கள் பெங்களூர்ல இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெதர் வந்து ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும். அதனால என்னால் பேக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பேக் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும், இல்லை வந்து சளி பிடிச்சிடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்து தெரியும் நினைக்கிறேன், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மதுரைக்கு போகும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கே வந்து பேக் போடுவேன். நான் பேக் மெயின் திங் பேக் என்ன போடுவேன் அப்படின்னா அந்த வந்து வெந்தயம் இருக்கு பாத்தீங்கன்னா, வெந்தயத்தை சோக் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா சோக் பண்ணிட்டு அதை அரைச்சு போட்டாலே போதும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் வந்து நான் இங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். எங்க ஊருக்கு போனா டேண்ட்ரஃப் இருக்காது. பட் நான் திரும்பி எகைன் வந்து நான் பெங்களூர் வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு என்னோட ஹேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த சோப் பண்ண வெந்தயத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes தான் நான் வச்சிருவேன். ஏன்னா எனக்கு வந்து அது வந்து சேராது. அதனாலதான் அங்க போனேன் அப்படின்னா வெயில்ல இருக்கும் போது நம்ம வந்து ஒரு half an hour கூட நம்ம கேரி பண்ணிக்கலாம். அதை நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க ஷாம்புவே இல்லாம நீங்க வாஷ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கும் உங்க ஹேர். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் ட்ரை அட் யர் ஹோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேக் வந்து நீங்க போட்டாலே போதும், டேண்ட்ரஃப் எதுவுமே வந்து ஹேருக்கு வராது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்மெல், நம்மளுக்கு வந்து பாடியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடாது நம்மளோட ஆர்டர் வந்துட்டு. அதனால எப்பயுமே வந்துட்டு ஒரு பெர்ஃப்யூமோ இல்லை வந்து நீங்க வந்து இந்த பாடி ஷாப்ல நீங்க யூஸ் பண்றதே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஸ்மெல் வந்து நம்மளுக்கு த்ரூஅவுட் த டே வந்து கேரி ஆகும். இதுவே வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து வேர்வை அதிகமா வரும், அதனால பேர்ட் ஸ்மெல் வர சான்சஸ் அதிகமா இருக்குது. பட் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளவா வந்துட்டு வேர்வை வராது. இன்கேஸ் நம்ம ஊருக்கு போனா இல்ல ரொம்ப வீட்டு வேலை செஞ்சா வந்து அது ஸ்வெட் ஆகும். பட் அந்த ஸ்வெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து ஆக்வர்டாலாம் இருக்காது. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு குட் பெர்ஃப்யூம் வந்து நம்ம வந்து கேரி பண்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க வந்து பஸ்ல டிராவல் பண்ணுவீங்க இல்ல ஒர்க் பிளேஸ் போவீங்க, ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ஸ்மெல்லிங் குட்டா வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் வந்து பாத்தீங்கன்னா வெர்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் பிராண்டு தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹாங்காங்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது இங்கேயும் கிடைக்குது, பட் ப்ரைஸ் வந்து இங்க கூட. இது வந்து நீங்க ஃபாரின்ல வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மி ப்ரைஸ்ல கிடைக்கும்.
இது மாதிரி வந்து இந்த ஃபாரின்ல வாங்கின பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நான் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூல் கோயிங் டேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம ஈவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று வரும் ரைட்டா, அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு. ஸோ இப்போ வருதா என்னன்னு தெரியல, நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிறையா பெர்ஃப்யூம்ஸ் வந்து நம்ம ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெயில்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெயில வந்து நீங்கள் ஷார்ட்டாக வச்சுப்பீங்களோ லாங்காக வச்சுப்பீங்களோ, தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அதுதான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷார்ட் நெயில்ஸ் தான் வந்து நான் வச்சிருக்கேன். பட் ஷார்ட் நெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவைன்னா வந்துட்டு நான் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அந்த அரைகுறையா இருக்கும் பாத்தீங்களா, அந்த அரைகுறையா இருக்கதான் நீங்க கேரி பண்ண வேணாம். ஒண்ணு வந்து போட்டா வந்து முழுசா போடுங்க, இல்லைன்னா போடவே கூடாதுன்னு தான் என்னோட சஜஷன். ஸோ எப்பவுமே வந்துட்டு நீங்க போடாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெயில்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப கிளீனா வச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ பாக்குறவங்க வந்து நம்ம கேஸ் பார்க்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நெயில்ஸா இருக்கும் நம்மளோடதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுதான் நம்ம அந்த நெயில்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்காக வந்து நீங்க வந்து அழகான ஒரு நெயில் பாலிஷ் நீங்க வந்து நியூட் கலர்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்காது நெயில் பாலிஷ் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம கிளீன் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்க வந்து அழகா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட். ஸோ ஃபுட் வந்து நீங்க எவ்வளவு தூரம் வந்து நம்ம அழகா வச்சிருக்கணும் அப்படின்னா, ஸோ அதிகமான டெட் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் கீழே தான் பாத்திரத்துல தான் அதிகமான டெட் செல்ஸ் வந்து இருக்கும். அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயோ இல்ல பார்லர்லயோ போட்டு ஒரு 2 months ஒன்ஸ் இல்ல 3 months ஒன்ஸ் வந்து நீங்க வந்துட்டு ஒரு பெடிக்யூர் பண்றது வந்து ஒரு மஸ்டான விஷயம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து டெட் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நெயில்ஸா இருக்கணும், அந்த கியூட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதெல்லாம் நீங்க வந்து நம்ம வீட்லயே நீங்க அந்த கிட் ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பண்ண தெரியாது, நான் வெளியில போய் கூட பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தாராளமா வந்து 2 months ஒன்ஸ் வந்து நீங்க பார்லர் போய் விசிட் பண்ணி பெடிக்யூர் பண்றது ரொம்ப மஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அழகா வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான மசாஜ் வந்து பண்ணுவாங்க. இல்ல நீங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல யாராவது இருக்கிறாங்க, பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, கப்பிள்ஸா இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னால பெடிக்யூர் போக முடியல அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து என்ன சொல்ற அமேசான்ல வந்துட்டு ராகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெடிக்யூர் கிட் ஒன்று இருக்கு, நீங்க அதை வாங்கி தாராளமா வீட்லயே நம்ம வந்து பெடிக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் வந்து ஹைஜீனிக் வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் பத்தி பேசும்போது வந்து இதெல்லாம் வந்து பேசிக்ல வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்மோஸ்ட் திங் இதுதான் வந்து சோல் ஆஃப் தி கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோக்கே சோல் ஆஃப் தி கண்டென்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பியரன்ஸா இருக்கட்டும் சரி, நம்ம எப்படி வந்துட்டு நம்மளை கேரி பண்றோமோ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்லே வந்து அது தெரிய ஆரம்பிச்சு. நீங்க ஒரு பேலன்ஸ்ட் டயட், ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு மஸ்ட் வந்து எப்படின்னா மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல ஒர்த்து தான். பட் அதர் தேன் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப வந்து அட்வைசபிள் நான் நினைக்கிறேன். ஃபுட்ல நம்ம எவ்வளவு வந்து கேரி பண்ணிக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளோட ஃபேஸ்லயும் நம்ம பாடியிலயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பெஸ்ட் மாய்ஸ்சர் ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா வாட்டர் நம்ம சொல்லலாம். ஸோ வாட்டர் வந்து டெய்லி வந்து 2 liters நம்ம எவ்வளோ வந்து தண்ணி நம்ம வந்து இன்டேக் பண்றோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம பாடி வந்துட்டு அவ்வளோ மாய்ஸ்டா இருக்கும், நம்மள ஹைட்ரேட்டடா இருக்கும். பார்க்கவே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து இட் லுக் சோ ஷைனி அண்ட் ஃபிளாஷியா கூட இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து வேற என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்ம கமெண்ட்ல வந்து நீங்க வந்து சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம அதை வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.